கோவை கருமத்தம்பட்டி சோமனூர் சாலையில் உள்ள கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்திற்கு எதிரே நேற்று இரவு தனது வீட்டின் முன்பு சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு காரின் உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்கள் 2 பேர் நின்று அங்கு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று பேசிக் கொண்டிருந்த ரகு என்பவர் மீது மோதியுள்ளது. இதில் ரகு என்ற வாலிபருக்கு கால் முறிவு ஏற்பட்டு அருகில் சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மற்ற 2 பேரும் எதிர் திசையில் குதித்து உயிர் தப்பினர். பின்பு அதிவேகமாக வந்த கார் சாலையோரம் நின்றிருந்த காரின் மீது மின்னல் வேகத்தில் மோதிய வேகத்தில் 2 கார்களும் இழுத்துச் செல்லப்பட்டு அருகில் இருந்த உயரழுத்த மின்கம்பத்தின் மீது பயங்கரமாக மோதின. இந்த மோதலின் வீரியத்தில் சிமெண்ட் மின்கம்பம் அடியோடு முறிந்து கார்களின் மீது சரிந்தது. இதனால் அந்த பகுதியில் மின் தடை ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த பிரபாகரன் மற்றும் அவருடன் காரில் பயணம் செய்த ஒரு பெண் மற்றும் ஒரு பெண் குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனால் அந்த பகுதி முழுவதும் மின் தடை ஏற்பட்டது. இந்த சூழலில் அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரகுவை அருகில் உள்ளவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த கருமத்தம்பட்டி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டதில் விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்தது காடுவெட்டிப்பாளையம் அருகே உள்ள சந்திராபுரம் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்பதும் அளவுக்கு அதிகமாக மது அருந்திருப்பதும் தெரிய வந்தது. கார்கள் மோதிய வேகத்தில் சிமெண்ட் மின்கம்பம் அடியோடு முறிந்து வாகனங்கள் மீது சரிந்தது. இதனால் அந்த சுற்று வட்டார பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கருமத்தப்பட்டி காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய சந்திராபுரம் பகுதியை சேர்ந்த பிரபாகரனை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. Okay, fine. Let me pour. Your jewelries are so nice, ma'am. Thanks.